இராணுவத்தில் புதிதாக சேர்ந்த ஒரு இளைஞன் தன் துப்பாக்கியின் தனக்கு இடையூறாக இருப்பதாக நினைத்து அதை ஒரு சக்கரத்தில் தேய்த்து சமப்படுத்த முயல்கிறான். இதை பார்த்து அவனது குழுத் தலைவர் தடுக்க வருகிறார். ஆனால் அவன் அதை பொருட்படுத்தாமல் அவரிடமே துப்பாக்கியை நீட்டுகிறான். இதனால் கோபமடைந்த குழுத் தலைவர் தலைமை அதிகாரியிடம் புகார் அளிக்கிறார். தலைமை அதிகாரி அங்கு வந்து விசாரிக்கும் போதும் அந்த இளைஞன் ஆணவத்துடன் அவரிடமும் துப்பாக்கியை நீட்டி மிரட்டுகிறான். தன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, கமாண்டர் மட்டுமே தன்னை கட்டுப்படுத்த முடியும் என்று அவன் கூறுகிறான். இந்த விஷயம் கமாண்டருக்கு தெரிய வருகிறது. ஆனால் அவர் உடனே அந்த இளைஞனை தண்டிக்காமல் அவனது திறமையை சோதிக்க நினைக்கிறார். கமாண்டர் 2 முட்டைகளை காற்றில் வீச அந்த இளைஞன் துல்லியமாக சுட்டு அவற்றை உடைக்கிறான். பின்னர் கமாண்டர் அவனுடன் தற்காப்பு கலை மூலம் சண்டையிட்டு சில நொடிகளில் அவனை கீழே தள்ளுகிறார். இளைஞனை தலைமை அதிகாரிடம் மன்னிப்பு கேட்கச் சொல்கிறார் கமாண்டர். ஆனால் அவன் மறுக்கிறான். உடனே கமாண்டர் அவனது முதுகில் ஒரு கடிதத்தை எழுதி அதை டைரக்டரிடம் கொடுக்குமாறு கூறுகிறார். அந்த இளைஞனும் கடிதத்தை கொண்டு போய் கொடுக்கிறான். அதை படித்த டைரக்டர் சிரித்துக்கொண்டே அவனை சிறை அறையில் அடைக்கிறார். உண்மையில் அந்த இளைஞன் எதிர்காலத்தில் பெரிய பாதிப்புகளை சந்திக்காமல் இருக்க அவன் சிறையிலிருந்து படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே கமாண்டரின் எண்ணமாக இருந்தது. அவனது ஆணவமே அவனுக்கு சிறை தண்டனையாக முடிந்தது.